நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. மகாராஜா, நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்க, நல்லா ஞாபகம் இருக்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க வாக்க நிறைவேற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு வாளை கொண்டு வர சொல்லுங்க. என் தலைய நானே வெட்டிக்கிறேன் மகாராஜா. ஆனா உங்ககிட்ட இருந்து உங்களோட கண்களை கேட்கறது என்னால இதை எப்பவும் பண்ண முடியாது. மணி இல்லாம என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் திரும்பி போக முடியாது மகாராஜா. நீங்க தப்பு பண்றீங்க. நான் துளுவ வம்சத்தை சேர்ந்தவன். நான் வாக்கு கொடுத்தனா அதை நிறைவேற்றிய தீர்வேன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி என் கண்களை தியாகம் செய்வேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அட கடவுளே, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஜயநகரத்தை காப்பாற்றணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். இப்போ நான் என்ன பண்றது? மகாராஜாவை முதல்ல தடுத்தாகணுமே. இது சரியில்லை, இது சரியே இல்ல. மணியை தொலைச்சது மகாராஜா இல்ல, மணியை தொலைச்சது இந்த பண்டித ராமகிருஷ்ணன் தான். அதனால கண்ணு போகணும்னா அது பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தான் போகணும். குரு சொல்றது உண்மைதான் மகாராஜா. என்ன மகாராஜா, நான் அந்த மணிய நீங்க கொடுத்த வாக்க நம்பிதான் அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இந்த பண்டித ராமகிருஷ்ணரை நான் நம்பல. ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா. இப்ப இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. நீங்க உங்களோட வாளை எனக்கு கொடுங்க. நான் என் தலையை நானே வெட்டிக்கிறேன். நானே இல்லாதப்போ அந்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க தயவு செஞ்சு உங்களோட வாளை என்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சச்சித் அவர்களே. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நான் நிறைவேற்றுவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பண்டித ராமகிருஷ்ணனால தான் இது முடியும். பண்டித ராமகிருஷ்ணனால தான் இதுல எனக்கு உதவ முடியும். இப்ப நீ தான் ஏதாவது செஞ்சாகணும் பண்டித ராமகிருஷ்ணா. இத நீ சீக்கிரம் செய்யலன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். ஒருவேளை மகாராஜா கண்களை இழந்துட்டா அதுக்கப்புறம் இந்த விஜயநகரமே கண்களை இழந்த மாதிரி. ராமகிருஷ்ணா, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கியே, இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல. இன்னைக்கு விஜயநகரமே உன்னைத்தான் நம்பி இருக்கு. பண்டித ராமகிருஷ்ணா, இன்னும் ஏன் மௌனமா இருக்க? இந்த விஜயநகரத்தை நீ இதுக்கு முன்னாடி பலமுறை காப்பாத்தி இருக்க ராமகிருஷ்ணா. கரிய வித்து இருக்க, சைத்தான் சிங்கியே தோக்கடிச்சிருக்க, தேவதாஸ் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்க, வடதேசம் வரைக்கும் போய் பிரச்சனையை தீர்த்து வச்சே ராமகிருஷ்ணா. நீ நீ இந்த தர்பாரோட, இந்த விஜயநகரத்தோட பெருமை ராமகிருஷ்ணா. உன்னோட அதிசயமான வழியில இந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடாதா? காப்பாத்துங்க பண்டித ராமகிருஷ்ணரே, நம்ம மகாராஜாவை காப்பாத்துங்க பண்டித ராமகிருஷ்ணரே. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறையா. குருவே, நீங்க இந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வும் இல்லாதப்போ பண்டித ராமகிருஷ்ணரால மட்டும் என்ன பண்ண முடியும்? சச்சித் அவர்களே, கொடுத்த வாக்கின்படி நான் என் கண்களை தியாகம் செய்ய தயாரா இருக்கேன் மகாராஜா. ஆனா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. இந்த ஒரு நாள்ல நான் என்னோட கண்களால என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா மகாராஜா.
நாளைக்கு உன்னுடைய கண்கள் என்கிட்ட வரதான் போகுது கிருஷ்ணதேவராயா. மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் நீங்க ஒரு தடவை கூட என்ன பத்தி யோசிக்கவே இல்லல்ல? என்ன பத்தி ஒரு தடவை யோசிச்சிருந்தா நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அப்படி பண்ணல. நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. இப்ப என்னால எதுவும் பண்ண முடியல. மகாராஜா, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் சொல்லுங்க மகாராஜா, ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க மகாராஜா? நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க மகாராஜா? அழாதீங்க, அழாதீங்கன்னு சொன்ன. என்ன கொஞ்சம் பாருங்க, என்ன பாருங்க, என்னோட கண்களை பாருங்க மகாராணி சின்னாதேவி. ஞாபகம் இருக்கட்டும், நான் ஒரு வீரன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றுறது என் குடும்பத்தை விடவும் என்னோட உயிரை விடவும் ரொம்பவே முக்கியமானது. எல்லாத்தையும் பொறுத்துக்கங்க. நீங்க இதுக்கு பெருமைப்படணும். நீங்க ஒரு மாவீரனோட மனைவி. மகாராணி சின்னாதேவி, நீங்க தைரியமா இருக்க. என்னோட பலவீனமா இல்லாம எனக்கு பலமா இருக்க. சொன்னது புரிஞ்சுதா? எழுந்திருக்க. உங்க கண்ணீரை தொடங்க. என்னோட விஜய திலகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இல்ல மகாராஜா, என்னால அதை பண்ண முடியாது மகாராஜா. நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மகாராஜா. என்னால இது பண்ண முடியாது. என்னால இது பண்ண முடியாது மகாராஜா. மகாராணி அவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. மகாராஜாவை பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஏன்னா அவரால அசாத்தியமான விஷயங்களை கூட சாத்தியமாக்க முடியும். வந்துட்டாரு. நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நீ அந்த கழுதைக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும். அதனால தானே சாரதாவணி அல்வா, பூரி, பாயசம் எல்லாத்தையும் பண்ண சொன்னல. அட, வெறும் கையோட வந்திருக்கீங்க. மகாராஜா பரிசு எதுவும் கொடுக்கலையா? அரசவையில என்னாச்சு? சரிங்கம்மா, நான் இப்பவே இவருக்காக அல்வாவை கொண்டு வரேன். இந்தாங்க. அம்மா, எனக்கு என்னமோ இவரை பார்த்தா பிரச்சனையில இருக்க மாதிரி தோணுது. அம்மா உங்களை கேக்குறாங்க, காலையில நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கன்னு? உன்னோட கழுத படிச்சதை எல்லார் முன்னாடியோ தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடுச்சா என்ன? என்ன ஆச்சு? நீ எதுக்காக பதில் சொல்ல மாட்டேங்கிற? அவர் எப்படி உங்களுக்கு பதில் சொல்லுவாரு? இவர்கிட்ட இருந்து என்ன பதிலை எதிர்பார்க்க முடியும்? எதுக்காக இப்படி மகாராஜாவை இப்ப பழி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா மட்டும் உடனடியா உங்களுக்கு வழி கிடைச்சிருது இல்ல? இன்னைக்கு நம்ம மகாராஜா உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. நீங்க இப்படி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே. இவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. மணிய பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தானே, உங்களுடைய தானே. அப்புறம் எப்படி அது காணாம போச்சு? இப்ப நீங்க தான் மகாராஜா ஆபத்துல இருந்து காப்பாற்றணும். ஞாபகம் வச்சுக்கங்க ராமகிருஷ்ணரே, மகாராஜாவாலதான் நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். இந்த விஜயநகரத்தோட ஒவ்வொரு ஜீவனும் நிம்மதியா இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக்கலாம், அரவணைச்சுக்கலாம், சண்டை போட்டுக்கலாம். ஆனா அதெல்லாம் மகாராஜாங்கிற அச்சாணிய சுத்தி தானே.
நம்ம மகாராஜாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அத்தனையும் முடிச்சிடும். விஜயநகரத்தோட வாழ்க்கையே வரலாறா மாறிடும் பண்டித ராமகிருஷ்ணா. இது பாருங்க பண்டித ராமகிருஷ்ணர், இங்க நான் வந்திருக்கிறது இந்த ராஜ்யத்தோட ராஜகுருவா இல்ல, ஒரு மகா ராஜ்யத்தோட சாதாரண குடிமகனா இங்க வந்திருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணரே. நீதான் செய்யணும், உன்னை விட்ட வேற ஆள் இல்லையா. ஏதாவது செஞ்சு மகாராஜாவோட உயிரை மட்டும் காப்பாத்திரு பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜாவை நீங்க தான் காப்பாத்தணும் பண்டித ராமகிருஷ்ணா. வெளியே வாங்க. என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. பாருங்க குருவே, நீங்க குறுக்க வராதீங்க. வந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். எல்லாரும் மரியாதையா வந்த வழியை திரும்பி போயிடுங்க. அப்படி மட்டும் திரும்பி போகலன்னா என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்களை சாம்பலாக்கிடுவேன். போங்க இருந்து, எல்லாரும் போங்க. சரி வாங்க போலாம். பார்த்து இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, இப்ப நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏதாவது செய்யலன்னா அதுக்கப்புறம் முழு விஜயநகரமும் உன்னைத்தான் குற்றவாளின்னு சொல்லும். அதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் உன் உயிரை காப்பாற்ற முடியாதியா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ராமகிருஷ்ணா, மகாராஜாவை காப்பாத்து. அம்மா, இவரு ஒரு நொடி கூட மணியா அவர் இடுப்புல இருந்து கீழே வைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி காணாம போச்சு? மணி எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா இன்னைக்கு மகாராஜா என்னால ஆபத்துல இருக்காருமா. மகாராஜாவோட கண்களை நான் எப்படி காப்பாத்த போறேன்? மகாராஜாவுடைய மரியாதையையும் விஜயநகரத்தோட வருங்காலத்தையும் நான் எப்படி காப்பாத்த போறேன்? எனக்கு எதுவுமே தெரியலமா. நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ அந்த காளியம்மா தான் ஏதாவது வழிகாட்டணும். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், ஆபத்து வரும்போதெல்லாம் அப்போல்லாம் அம்மா தான் எனக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. இப்ப அவங்க தான் உதவி பண்ணுவாங்க. நில்லுங்க. இல்ல, வெளியே எல்லாரும் உங்களை அடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் போய் தான் ஆகணும். என்ன தடுக்காத. அட அம்மா, அம்மா. இந்த உலகத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் நீதான் அதை தீக்கிறம்மா. என்னைக்கு உன் விஜயநகரத்துக்கு ஆபத்து வந்திருக்கு? உன்னோட வீடு இதுதானே. இந்த மாதிரி அழிவை நீ எப்படி நடக்க விடுவோமா? சொல்லு. நான் எவ்வளவு துரதிருஷ்டசாலி. மகாராஜா தான் எனக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்காரு. புது அடையாளத்தையும் கொடுத்தவர் அவரு. அவரு என்னால இன்னைக்கு ஆபத்துல இருக்காருமா. இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன பண்றதுமா? நான் என் மகாராஜாவோட கண்களை எப்படி காப்பாத்துறது? இல்லம்மா, மகாராஜாவோட கண்கள் பறி போக கூடாது. நீ எனக்கு ஏதாவது வழிய சொல்லு. எனக்கு வழிய காட்டுமா. எனக்கு வழிய காட்டு. இல்லனா நான் இங்கே உட்காந்து என் உயிரை விட்டுருவேன். சமர்ப்பணம் பண்ணிருக்க. உன் உயிரை தியாகம் பண்றதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தது?
மந்திரியாரே, வீட்டோட எல்லா மூலைகள்லயும் தேடி பார்த்துட்டோம், அந்த மணி கிடைக்கல. அப்படின்னா விஜயநகரத்துல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்க. கண்டிப்பா மணி எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்ல. உத்தரவு. போங்க. நண்பர்களே நில்லுங்க. அந்த கோவில்ல பாத்தீங்களா பிரசாதம் கொடுக்கறாங்க, நாமளும் போய் வாங்கலாம். எங்களுக்கும் பிரசாதம் கொடுங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என் கை சுற்றுச்சு. எனக்கு ஏன் அந்த தொன்னையை கொடுக்கல? நீ பிரசாதத்தை மட்டும் தானே கேட்ட, தொன்னையில கேட்கல. ஒருவேளை நீ என்கிட்ட தொன்னையில தர சொல்லி இருந்தா உனக்கு நான் அதிலே வச்சு தந்திருப்பேன். என்ன இப்படி சொல்றீங்க? லமா, என்னாச்சு லமா? ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்கு போ. லமா, நீ அம்மா முன்னாடி எதுக்காக இவ்வளவு சோகமா உட்கார்ந்திருக்க? எதுவும் இல்லைன்னு சொன்னல, என்ன தனியா இருக்க விடு. நீ வீட்டுக்கு போ. சரி போறேன். மகாராணி சின்னாதேவி, என்னோட கண்களை தியாகம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் மீதம் இருக்கு. இந்த நேரத்துல அழகான நினைவுகளை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட இந்த சோகமான முகத்தை என் மனசுல வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. உங்களோட கண்கள்ல இருந்து இனி ஒரு துளி கண்ணீர் கூட வரவே கூடாது. எல்லாமே இப்ப எனக்கு விசித்திரமா தெரியுது மகாராணி சின்னாதேவி. இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா மனுஷங்களான நாம தான் இந்த அழகு எல்லாத்தையும் பார்க்க தவறிடுறோம். உலகத்தோட மாயையை தேடி போய் உண்மையான சந்தோஷத்தையே நம்ம இழந்துடுறோம். இனிமே இது எல்லாத்தையும் எப்பவுமே என்னால பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் விலை உயர்ந்ததுன்னு எனக்கு புரிய வருது. மகாராஜா, மகாராணி சின்னாதேவி, நீங்க ஒரு மாவீரனோட மனைவி. நீங்க விஜயநகரத்தோட மகாராணியும் கூட. நீங்க இந்த மாதிரி அழறத பார்க்கவே நல்லா இல்ல. உங்க கண்ணீரை முதல்ல தொடங்க. நீங்க எனக்கு விஜய திலகத்தை வச்சு சந்தோஷமா அனுப்பி வைங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை கடவுள் எந்த மனைவிக்கும் கொடுக்க கூடாது. சின்னாதேவி, என்னோட கண்களை எடுக்கும் போது அந்த நொடியில நீங்க என் கண் முன்னாடி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மகாராஜா, என்னால இத பண்ண முடியாது. இத கோரிக்கை இல்லைன்னா கட்டளையா நினைச்சுக்கங்க. சின்னாதேவி, நான் கடைசியா பாக்குற முகம் அது உங்க முகமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நடக்குது மணி? என்னமோ போ. மந்திரியாரே,
விஜயநகரத்தோட எல்லா மூலைகளையும் நாங்க தேடி பார்த்துட்டோம். அந்த மணி எங்கேயும் கிடைக்கல. இத்தனை சதிகளுக்கு அப்புறமா என்னோட உசூர் இந்த கிருஷ்ணதேவராயனை தோற்கடிக்க போறாரு. நம்மளோட மகாராஜா உண்மையாவே மிகப்பெரிய ஒரு வீரர், எப்பவும் வாக்க மீறாதவர். இந்த மாதிரி ஒரு வீரருக்கு என்னோட கோடி வணக்கங்கள். இன்னும் நேரம் கடந்துடல மகாராஜா. உங்க வாக்குறுதியை நீங்களே பெற்றுக்கோங்க. அது ஒண்ணுதான் ஒரே வழி. பண்டித ராமகிருஷ்ணருக்கு வேற எந்த வழியும் தெரியல போல இருக்கு. வேற வழி இல்லையே மகாராஜா. மகாராஜா, கோத்வால் அவர்களே, இன்னைக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் இல்ல, முகத்துல தான் பெருமை இருக்கணும். உங்க ராஜா ஒன்னும் கோழை இல்ல, வீரங்கிறத ஞாபகம் இருக்கட்டும். தைரியமா இருங்க. நீங்க விஜயநகர ராஜ்யத்தோட காவலர். மகாராஜா. மந்திரியாரே, மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இல்லையே, எங்க? எனக்கு தெரியல மகாராஜா. எங்கேயாவது மூலையில போய் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப மொத்த விஜயநகரமும் அவரைத்தான் தேடுது மகாராஜா. இந்த பேராபத்துக்கு காரணமே அவர் தானே. நீங்க அவருக்கு 8வது சிறப்பு நிபுணர் பதவி கொடுத்தீங்க. ஆனா அவரால் ஒரு சின்ன மணியை கூட பாதுகாக்க முடியல. அம்மா, தப்பு பண்ணது அவர் தானே, மணியை தொலைச்சதும் அவர் தானே, பேசதான் செய்வாங்க. இல்லம்மா, வேண்டாம். எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாரு. நிச்சயமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாரு. மந்திரியாரே, மகாராஜா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரையும் கடைசி முறையா பார்க்கணும்னு விரும்புறேன். உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவரை போய் நீங்க கூட்டிட்டு வாங்க. கட்டளைப்படியே மகாராஜா. சாரதா தேவி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? அவர் கோவில்ல இருக்காரு. வீரர்களே, எல்லாரும் என் கூட வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா உங்களை உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல மந்திரியாரே, மகாராஜா முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மகாராஜா முன்னாடி போய் நிப்பேன்? இன்னைக்கு நான் பண்ண தப்பால அவருடைய கண்கள் போகுது. என்னால எதுவும் பண்ண முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியாம மகாராஜாவை காப்பாற்ற முடியாம நான் போய் நிக்கணுமா? நான் வரமாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களை மாதிரியே நாங்களும் வேதனையில தான் இருக்கோம். ஆனா என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்லணும்னா ஒரு வீரனா நான் ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறேன். உங்களால இதை புரிஞ்சுக்க முடியுதா பண்டிதர் ராமகிருஷ்ணா? என் கண்ணு முன்னாடி நம்ம மகாராஜாவோட கண்கள். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. எழுந்திருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா, எழுந்திருங்க. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க உங்களையே குற்றவாளியா ஆக்கிக்காதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நான் அதுக்காக எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன்.
இப்ப நடக்கிறது எல்லாமே விதியோட விளையாட்டு பண்டித ராமகிருஷ்ணா. நீங்களும் நானும் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விதியை மாத்தவே முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நண்பனோட கண்கள் ஒரு நண்பனோட சிரிச்ச முகத்தை பார்க்கணும்னு நினைக்குது. ஒரு முறை சிரிங்க பண்டித ராமகிருஷ்ணா. கடைசியா உங்க சிரிப்பை பார்க்க ஆசைப்படுறேன். என் கண்களுக்காகவாவது. முடியாது. பண்டித ராமகிருஷ்ணா, இல்ல, இன்னைக்கு மகாராஜாவோட கண்கள் பறி போகாது. ஏன் கண்கள் தான் பறி போகும். மகாராஜாவுக்கு பதிலா நான் என்னோட கண்களை தானம் பண்றேன். பண்டித ராமகிருஷ்ணா, என்னோட கண்களை எடுத்துக்கிட்டு மகாராஜாவை விட்டுருங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. இல்ல மகாராஜா, நான் பண்ண தவறுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. பண்டித ராமகிருஷ்ணா. இல்ல மகாராஜா, இது என்னோட கட்டளை. மந்திரியாரே. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா வேண்டாம், விடுங்க. சொன்னா கேளுங்க, அதை விடுங்க. சொன்னா கேளுங்க, அதை கொடுங்க. எப்படி சொல்றேன்ல, விடுங்க ராமகிருஷ்ணா. இது என்ன விளையாட்டு பண்டித ராமகிருஷ்ணா? இந்த வாக்க கொடுத்தது நான் தான். இத நான் தான் நிறைவேற்றுவேன். இதுல நீங்க இடையூறை ஏற்படுத்தாதீங்க. இல்ல மகாராஜா, இல்ல இல்ல மகாராஜா. ராமா, இது என்னோட கட்டளை. குருஜி, பெருசா நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. இல்லனா மகாராஜா கண்கள் போயிடும். குருஜி, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. மகாராஜா, நான் என் கண்களை தர தயாரா இருக்கேன். வேண்டாம் குருவே. மகாராஜா, அதுக்கான அவசியம் இல்ல. கடவுளே. சச்சித் அவர்களே. சொல்லுங்க மகாராஜா. நீங்க ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க மகாராஜா. இல்ல இல்ல மகாராஜா, இப்படி நடக்க கூடாது. இவரை நிறுத்துங்க அம்மா. ஈஸ்வரா, என்னால இதை பார்க்க முடியாது. உதவி பண்ணுமா, உதவி பண்ணுமா, உதவி பண்ணுமா. இன்னைக்கு துணைய கொடுக்கல. நீ பிரசாதத்தை மட்டும் தானே கேட்ட, அதை கேட்கவே இல்லையே. நிறுத்துங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க ஏன் இடையூறை ஏற்படுத்திட்டே இருக்கீங்க? இல்ல மகாராஜா, இல்ல. நீங்க கண்களை தானம் பண்றதா சொன்னீங்க, ரத்தத்தை தானம் பண்றதா சொல்லல. பண்டித ராமகிருஷ்ணா, இது எப்படி சாத்தியம்? சாத்தியம் தான் மகாராஜா, சாத்தியம் தான். என்னது? ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷனுக்கு ரத்தம் வராம எப்படி கண்கள் எடுக்க முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சச்சித் அவர்களே. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். வாக்கு கொடுத்தது கந்தானம் மட்டும்தானே தவிர ரத்த தானம் கொடுக்கணும்னு இல்ல. நீங்க சொன்னது சரிதான் ராமகிருஷ்ணரே. சரியாதான் சொல்றாரு. பண்டித ராமகிருஷ்ணர் சரியா சொல்றாரு. மகாராஜா கண்கள் எடுக்கப்படணும்னா ரத்தம் வடியாம எடுக்கணும், இல்லனா கூடாது. சந்திரபூர் அரசர் ராஜா ராஜ்வல்லப் வந்து கொண்டிருக்கிறார்.
வணக்கம் மகாராஜா. வணக்கம். நான் சந்திரபூர் ராஜ்யத்தோட ராஜா ராஜ் வல்லப். பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன கடிதம் எழுதி இங்க வர வச்சாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துருமே. அவரோட கடிதத்துல உங்களோட கண் தியாகத்தை தடை செய்ய சொல்லி கேட்டிருந்தாரு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன தெளிவுபடுத்த வந்திருக்கீங்க? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க உங்களோட கண்களை தியாகம் பண்றத என்னால அனுமதிக்க முடியாது. எங்க ராஜ்யத்துல அப்படி ஒரு சட்டமே இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எனக்கு எழுதின கடிதத்தை படிச்சதும் நான் வியந்து போனேன். இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்த தான் நான் இங்க நேர்ல வந்திருக்கேன். ஆனா உங்களோட தூதர் சச்சித் எங்க கிட்ட அப்படிதான் சொன்னாரு. சச்சித்? யார் அந்த நபர்? நான் எந்த தூதரையும் அனுப்பலையே மகாராஜா. நீங்க அனுப்பல அப்படின்னா சச்சித் எங்க? மந்திரியாரே. மகாராஜா மகாராஜா அவன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. வீரர்களே போய் அவனை தேடுங்க. சீக்கிரம் போங்க. நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகாராஜா. எனக்கு அனுமதி கொடுங்க. நன்றி. மகாராணியாரே, சின்ன தேவி கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. என் கண்கள் இப்ப பாதுகாப்பா இருக்கு. அப்புறம் எல்லாருமே இங்கதான் சுத்தி நிக்கிறாங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு இல்ல. நாம இவரதான் வாழ்த்தியாகணும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் சரியான நேரத்துல என்னோட கண் தியாகத்தை தடுத்து நிறுத்தாம இருந்திருந்தா நிலைமை மோசமாயிருக்கும். ஒருவேளை நீங்க மகாராஜா ராஜ் வல்லப்க்கு கடிதம் எழுதாம இருந்திருந்தா அந்த போலியானவனை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீங்க இன்னைக்கு விஜயநகரத்தின் மகாராஜாவோட கண்களை காப்பாத்திருக்கீங்க. விஜயநகரம் இதுக்காக உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. அப்புறம் ராமா, உங்களோட நண்பனான நானும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்னுடைய பரிசை நீங்க ஏத்துக்கிட்டாகணும். இல்ல பெரிய மகாராணி அவர்களே, என் மகாராஜாவோட கண்கள் தப்பிச்சிடுச்சு. எனக்கு இதுவே பெரிய பரிசு. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. இந்த பரிசுக்கு நீங்க முழுமையான தகுதி உடையவர். வாங்கிக்கங்க. இந்த பரிசை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். அம்மா, நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்ததால நான் பாக்கியசாலி ஆயிட்டேன். நான் உன்னை ஒன்னு கேட்க வந்திருக்கேன். கேளுங்கம்மா. நீ உண்மையிலேயே முழுமையான ராஜாவா உணர்றியா? ஆமாமா, நான் முழுமையா என்னோட ராஜ கடமைகளை நிறைவேற்றிட்டு இருக்கேன். என் மக்களுக்காக தான் நான் வாழ்றேன். அவங்க சுக துக்கங்கள்ல நான் பங்கெடுத்துக்கிறேன். என்னோட மக்களையும் என்னோட ராஜ்யத்தையும் நான் பாதுகாக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியாலையும் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்கவே முடியாது. ஏழைகள் செல்வந்தர்கள்னு எல்லார் வளர்ச்சிக்காகவும் நான் சிந்திக்கிறேன். குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் அவங்க கல்விக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். பண்டிதர்கள் கலைஞர்கள் 2 பேரையும் கௌரவிக்கிறேன். அவங்களுக்கு ராஜ பதவிகள் கொடுத்துருக்கேன். நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களோட அருளால விஜயநகர ராஜ்யம் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா ஒருவேளை நான் தப்பு பண்றேன்னு தோணுச்சுன்னா அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கம்மா. சில நேரங்கள்ல மறுபக்கத்துல இருந்தும் பார்த்தாகணும். என்ன? எனக்கு புரியலம்மா.
அம்மா, சில நேரங்கள்ல நதியோட மறுக்கரைகளையும் பார்க்கணும். உனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அம்மா, எனக்கு எதுவும் புரியல. அம்மா, இந்த கனவு வித்தியாசமா இருக்க. இது எதுக்காக எனக்கு வந்துச்சு? அம்மா என் கனவுல வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? மறுக்கரையா? இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா முழு விஷயத்தையும் சொல்லாமலே மறைச்சிட்டாங்க. ஐயோ, இந்த சேவல் தூக்கத்தை கெடுக்குது. எடுங்க. சேவலையா? இல்ல கம்பளிய உங்க கையால எடுத்து மூஞ்சி மேல போடுங்க. அப்புறம் சத்தம் கேட்காது. பால் வாங்கிக்கோங்க. ஐயோ, பால்கார வேற வந்துட்டான். சரதா போய் பால் வாங்கிட்டு வா. பாஸ்கர் அவனோட கோமணத்தை ஈரமாக்கிட்டான். எடுங்க எடுங்க. பாஸ்கரையா? இல்ல, பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பால் வாங்குங்க. பாஸ்கரை நான் தூக்குறேன். அவனுக்கு துணி மாத்தணும். வணக்கம் பண்டிதரே. சாரதா அக்கா இன்னைக்கு உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நடக்கும் நடக்கும். எங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குது. உங்களுக்கு என்ன பார்த்தா உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க மகாராணி அவர்களே? நான் சாதாரண குடிமகனா ஆகணுமா? ஆமா மகாராஜா, உங்க கனவோடைய அர்த்தம் இதுதான். ஒருவேளை கடவுள் உங்களுக்கு குடிமகனோட கஷ்டம் என்னன்னு புரிய வைக்க நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா அம்மா எனக்கு தெளிவா சொல்லிருப்பாங்க இல்லையா? நான் ஒரு ராஜா மகாராணி அவர்களே. ஒரு ராஜாவோட தோள் மேல எத்தனை கடமைகள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னை விட மக்களோட பிரச்சனைகள் அதிகமா இருக்குமா என்ன? வாய்ப்பு இருக்கு மகாராஜா. நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே பாருங்க. பெரிய பெரிய வேலைகளை பண்றாரு, பிரச்சனைகளை தீர்க்கிறாரு. மகாராணி, இது தவிர பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு வேற எந்த வேலையும் இல்ல. ஒருவேளை எனக்கும் அறிவுரை சொல்ற வேலை மட்டும் இருந்தா நானும் அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். புரிஞ்சுக்கங்க மகாராணியாரே, ஒரு ராஜாவோட தோள் மேல கடமைங்கிற சுமை இருந்துகிட்டே இருக்கும். மன்னிச்சிருங்க, நீங்க என் கனவை பத்தி என்ன சொன்னீங்களோ அதை என்னால ஏத்துக்க முடியாது மகாராணி அவர்களே. இந்த விஷயத்தை நான் அரசவைக்கு கொண்டு போக போறேன். அங்க மந்திரியார், குரு, ராமகிருஷ்ணர்னு எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி நான் கேக்குறேன். மகாராஜா வாழ்க. மகாராஜா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. என்ன கடிதம்? மகாராஜா, இந்த கடிதம் உங்க அக்கா ராஜகுமாரி பானுமதி கிட்ட இருந்து வந்திருக்கு. என்னோட அக்காவா? இங்க கொடுங்க. ரொம்ப நன்றி மகாராணி அவர்களே. என் அக்கா எனக்காக எழுதின கடிதத்தை நீங்க எனக்கு படிச்சு காட்டுங்க. நிச்சயமா மகாராஜா. இந்தாங்க. என்ன எழுதி இருக்குன்னா, என்னுடைய அன்பான தம்பி கிருஷ்ணா, நான் சீக்கிரமே விஜயநகரத்துக்கு வரேன். உனக்காக ஒரு விசேஷ பரிசோட வரப்போறேன். உன்னுடைய சின்ன மகாராணி திரும்பலம்பா இன்னும் உனக்கு சரியில்லாத உணவுகளை செஞ்சு கொடுக்கறாளா என்ன? நல்ல வேளை மகாராஜா, இப்ப சின்ன மகாராணி திரும்பலம்பா இங்க இல்ல. ஆமா ஆமா, அடுத்து படிங்க. பெரிய மகாராணி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன். அவளோட திமிரு குறைஞ்சதா? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சிரிக்கிறீங்க. மகாராணி அவர்களே, இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்னோட அக்கா கொஞ்சம் நகைச்சுவை பண்றாங்க. நீங்க கடிதத்தை முழுசா படிங்க. இல்ல மகாராஜா, இந்த கடிதத்தை நான் படிக்க மாட்டேன். படிங்களேன், எனக்காக படிங்க. கிருஷ்ணா, நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் வந்துட்டு இருக்கேன். என் தம்பியோட குடும்பத்தை சரி பண்றதுக்கு வந்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய நாத்தனாரா என்னுடைய சகோதரிகளுக்கு எப்படி நடந்துக்கணும்ன்றத கத்து கொடுக்கறது என்னுடைய கடமை. அம்மா, இந்தாங்க
இந்த பாலை சமையல் அறையில வச்சிருங்க. என்னது? கை தட்டணுமா? வெளியில போய் கை தட்டிட்டு வரணுமா? என்ன சொல்றீங்க? கை தட்டிட்டு கீழே படுத்துக்கிட்டுமா? மாடு, எரும மாடு. அம்மா, மாடுல கை தட்டாதுமா. மாட்டோட சாணம்மா. இல்ல இல்ல இல்ல, குண்டப்பாவை போய் கொண்டு வர சொல்லுங்க. என்னது? இந்த சாரதா எங்க போயிட்டா? குண்டப்பாவை ரொம்ப நேரம் கண்ணாடியை பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. அப்படியா? குண்டப்பா குருகுலத்துக்கு போக தயாராயிட்டு இருக்கானா? இல்ல இல்ல அம்மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. போறேன், அடிக்காதீங்க அம்மா, அடிக்காதீங்க. நான் போறேன், போய் சாணத்தை கொண்டு வர போறேன். மகாராஜா, உங்களுடைய அக்கா பானுமதி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. இங்க பாருங்க மகாராணி, அவங்க இங்க வந்து எங்களுக்கு கத்து கொடுக்க போறாங்க. அமைதியா இருங்க. மகாராணி அவர்களே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என் மேல நிறைய அன்பு இருக்கு. என்ன நினைச்சு எப்பவும் கவலைப்படுவாங்க. எல்லாத்தை விட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னோட அக்கா விஜயநகரத்துக்கு வராங்க. அற்புதம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.